ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மறுரூபமாக்கும் ஒளித்தின் சார்பாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே கூட அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சமாதானத்தை இழந்து வேதனையோடு கூட இருக்கிறவர்களுக்காக சில வார்த்தைகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல விதத்தில் தோல்வியை கண்டு தோல்வி அடைந்து சமாதானத்தை இழந்து சமாதானமே இல்லையே, அநேக தற்கொலை செய்வதற்கு காரணம் என்ன? எனக்கு சமாதானம் இல்லை, ஆதலால் என்று சொல்லி கடிதம் எழுதி நான் தற்கொலை செய்து கொள்கிறேன், இந்த பூமியில் வாழ்வதற்கு இஷ்டமில்லை என்று சொல்லி அப்படியாக சமாதானம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த நாளில் கூட உங்களோடு கூட ஒரு வார்த்தை கர்த்தர் பேச விரும்புகிறார். சமாதானத்தை இழந்திருக்கிற உங்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி உங்களுடைய எல்லா காரியத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் புத்திக்கு எட்டாத பெரிய சமாதானம் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய இல்லத்தையும் ஆளுகை செய்யும் என்று சொன்னார். பாருங்க, சொல்லுகிறார், எல்லாவற்றையும் உங்களுடைய எல்லா கவலைகளையும் ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதுங்க. இந்த வேளையில பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஒன்றுக்கு கவலைப்படாத. சமாதானத்தை இழந்திருக்கலாம், இந்த வேளையில ஒன்றுக்கு கவலைப்படாதபடி எல்லாவற்றையும், உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஜெபத்தில் முழங்கால் படியிட்டு எல்லாவற்றையும் பல்லவத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் புத்திக்கு எட்டாத பெரிய சமாதானத்தை தேவன் உங்களுடைய உள்ளங்களிலே அருளி செய்வார், உள்ளங்களிலே வைத்து நிரப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்பொழுது என்னுடைய புத்திக்கு எட்டாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார், உங்களுடைய உள்ளத்தை சமாதானத்தினால் நிரப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆனால் ஜெபத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டு. சமாதானத்தை இழந்து தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே சமாதானமே இல்லை என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஒரு ஸ்திரீ வேதத்தில் பார்க்க முடியும், அன்னாள் என்று சொல்லி ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீக்கு ஒரு நல்ல அன்பான ஒரு கணவர், அவளுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் குழந்தை இல்லாதபடி சமாதானத்தை இழந்து கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் யோசித்தாள், என்ன செய்வது? ஆசரிப்பு கூடாரத்திற்கு தேவனுடைய சமூகத்துக்கு ஓடினாள். அங்கு ஒரு ஊழியக்காரர் அமர்ந்திருக்கார் ஆலயத்தில், ஏலி என்று சொல்லப்படுகிற ஆசாரியன் உட்கார்ந்து இருக்கிறார். நேர ஓடி அந்த மனுஷனிடத்தில் ஒன்றுமே பேசவில்லை. இவள் யார் என்ன என்று அவளுக்கு ஒன்றுமே அவருக்கு தெரியாது. இவள் ஓடி போய் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கதறி அழுகிறாள். கண்ணீரோடு தேவ சமூகத்தில் இருக்கிறாள். சில பொருத்தனைகளோடு தேவ சமூகத்தில் இருக்கிறாள். குழந்தை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அந்த குழந்தை கொடுத்தாலும் இப்படி வளர்த்து உங்க சமூகத்தில் வைத்து, நீ எனக்கு குழந்தை கூட, அந்த குழந்தை உமக்கே கொடுத்துக்கிறேன் ஆண்டவரே. தீர்மானம் எடுத்து அவள் கதறி கொண்டிருக்கிறாள். சத்தம் வெளியே கேட்கவில்லை, வாய் மட்டும் அப்படியாக அசைந்து கொண்டிருக்கிறது. உள்ளம் குமரி தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறாள். வேதனை, சமாதானமே கிடையாது. கணவர் சொல்லுகிறார், நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன், ஆனாலும் கூட ஜனங்களுடைய பொல்லாத வார்த்தைகள் அவளை ஈட்டியை போல குத்தி வேதனைப்படுத்தினால் அவள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நிற்கிறாள். ஊழியக்காரன் கேட்கிறான், நீ குடித்து வெறுத்திருக்கிறாயோ? அப்போ அவளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, அவருடைய புலம்பல் ஜெபம் எப்படி இருக்கிறது பாருங்கள். குடித்து வெறுத்திருக்கிறாயா? அவள் சொல்லுகிறார், அப்படி அல்ல, நான் என்னுடைய இதயத்தை தேவ சமூகத்தில் உடைத்து ஊற்றிவிட்டேன் ஐயா. தேவ சமூகத்தில் என்னுடைய எல்லா பாரத்தையும் ஊற்றிவிட்டேன். என் இதயத்தில் ஒன்று கூட இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் அப்படியா தேவனுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஊழியக்காரனுடைய வாயில தேவனுடைய வார்த்தை விழுந்தது. அந்த ஊழியக்காரனுடைய வாயில தேவனுடைய வார்த்தை வந்தது.
சொல்கிறார், நீ இவ்வளவு நேரம் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்னென்ன காரியங்களை கேட்டுக்கொண்டாயோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் உனக்கு கொடுப்பார். உன் தேவன் உனக்கு எல்லாவற்றையும் அருளி செய்வார். நீ சமாதானத்தோடு போ அப்படின்னு சொன்னார். நீ சமாதானத்தோடு போ என்று சொன்ன அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம் தாங்க முடியல. நேரம் வீட்டுக்கு போனால் அதன் பிறகு அவர் துக்கமுகமாய் இல்லை. அவள் அதன் பிறகு துக்கமுகமாய் இல்லை. சாமுவேலில் வாசிக்கிறோம், அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இல்லை. அவள் புசித்து குடித்து தேவ சமூகத்தில் இருந்தாள். தேவன் சொன்னது போல அவளுக்கு குழந்தை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். சமாதானத்தை இழந்திருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வைக்க வேண்டுமா ஜெபத்தில்? அதான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்க. அவர் உங்களுடைய புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்திலே கூட தேவனுடைய பிள்ளை யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை, நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கிரகிக்க முடியாத, நீங்க சிந்திக்க முடியாத, நீங்க யோசிக்க முடியாத, ஜீர்ணிக்க முடியாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறாராம். எப்போது? தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது, உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது அவர் என்ன செய்கிறாரா? அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறாராம். இந்த அருமையான தாய் பெரிய சமாதானத்தை பெற்றுக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கும்போது ஜெபிக்கிறவர்கள் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும். ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் முகத்தில் ஒரு வித்தியாசம் உண்டு. ஜெபிக்கிறவருடைய முகத்தில் ஒரு தெய்வீக பிரசன்னம் இருக்கும். ஜெபிக்கிறவருடைய முகத்தில் தேவனுடைய மகிழ்ச்சியை பார்க்கலாம், சந்தோஷத்தை பார்க்கலாம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றுக்கு நீ கவலைப்படாத, எல்லாவற்றையும் பலவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லா புத்திக்கும் மேலான பெரிய சமாதானம் உங்களுடைய உள்ளத்தை ஆளுகை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய உள்ளத்தை ஆளுகை செய்வதற்கே சமாதானம் வந்து உங்க உள்ளத்தை ஆளுகை செய்யுமா பாருங்க. ஜெபிக்கிறவர்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கானானுக்கு அழைத்து செல்கிறார். அழைத்து செல்லும்போது அநேக பாடுகள் வழியாக தான் போகிறார்கள், உபத்திரவத்தின் வழியாக போகிறார்கள். எப்படி ஆகிலும் அந்த கானானுக்குள், பாலும் தேனும் அந்த ஓடுகிற கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட தாகத்தோடு கூட அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சிவந்த சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் மோசேனால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இவைகளை அறிய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுகிறார். அதை நீங்கள் வாசிக்கும் போது அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாகவும் மேகத்திற்கு கீழாக இருந்து மோசேனால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் அத்தனை லட்சம் ஜனங்களும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். ஞானஸ்நானம் எடுத்து அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், அதோடு கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆனாலும் தேவன் அதிகமான பேர் மேல் பிரிய வைக்கவில்லை, அவர்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஞானஸ்நானம் எடுத்து அத்தனை பேர் மேலும் தேவன் பிரிய வைக்கவில்லை. காரணம் என்று சொன்னால், தேவன் பிரிய வைத்துதான் ஞானஸ்நானம் வழி நடத்தினார். ஆனாலும் அந்த ஜனங்கள் அதில் எனக்கு பிள்ளைக்கு பார்க்கும்போது அவர்களுடைய தீய பழக்கங்கள், அவருடைய கிரியைகள், அவர்கள் பரிசித்து தேவனை பரிசித்து பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள், எரிச்சல் அடைந்தார்கள், வேசித்தனம் செய்தார்கள். இப்படியாக அநேக பாவங்களை செய்தனால் ஸ்நானம் எடுத்தவர்கள் தான். ஆனால் இவ்வளவு பாவம் செய்தனால் தேவன் அவர்கள் மேல் பிரிய வைக்கவில்லை, அவர்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள். அன்பான தொண்ட பிள்ளைய, இந்த நாட்களில் பரலோகத்துக்கு நாம் நித்திய ஜீவனை சோதித்துக் கொள்ளும்படியாக இன்ப கானானுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிரவேசித்துக் கொண்டு அல்லாட்டால் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வழியிலே தேவன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று சொன்னார். சமாதானத்தை இழப்பதற்கு ஒரு காரியம் பாவம் என்று திட்டமாகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்ததினாலே கிருபை இழந்து விடுகிறோம், பாவம் செய்ததினாலே வரங்களை இழந்து விடுகிறோம், பாவம் செய்கிறதுனாலே
கனிகளை இழந்து விடுகிறோம். பாவம் செய்யறதுனாலே தேவ சமூகத்தை இழந்து விடுகிறோம். தேவனுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு அங்கு போய் விடுகிறது. சமாதானத்தை இழந்தவர்களாக நாட்கள் கடந்து போக சமாதானத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். சபை நடத்தி கொண்டிருக்கிறேன். சபையிலே அநேக விசுவாசிகள் உண்டு. வந்து அபிஷேகத்தை பெற்று கர்த்தர்களாக நன்றாக பலப்பட்ட அருமையான சகோதரிகள் உண்டு, ஜெப வீரர்கள் உண்டு. ஆனால் பலவிதமான சோதனைகள் வரும்போது அதில் நிற்க முடியாதபடி பலவிதமான பாவத்தில் விழுந்து சமாதானத்தை இழந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கார். கேட்டா முந்தி ஜெபித்தது மாதிரி ஜெபிக்க முடியல. இதுக்கு முன்னாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தோண்ட பிள்ளைய, ஆதியில எப்படி ஜெபித்தாய், இப்படி இடத்துல ஜெபம் எப்படி இருக்காது? உன்னுடைய ஜெபம் அதிகமாக இருந்தால் உனக்குள்ளாக சமாதானம் இருக்கும். ஜெபம் குறைய குறைய சமாதானத்தை இழந்து கொண்டே தான் இருப்போம். யாரு மேலே குற்றம் சொல்லாதுங்க. ஊழியர்களையோ அல்லது சக விசுவாசிகளையோ யாரையும் குற்றம், உன்னிடத்துல தவறு உண்டு. ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே ஆதில் கொண்டிருந்த அன்பை நான் விட்டேன் ஆண்டவரே, ஆதில் ஜெபித்தது போல ஜெபிக்கவில்லை, ஆதிலே வேதம் வாசிப்பது போல நான் வேதம் வாசிக்கவில்லை, ஊழியம் செய்யவில்லை ஆண்டவரே, ஆனால் சமாதானத்தை இழந்து விட்டேன், திரும்ப நான் செய்கிறேன், சமாதானத்தை தாரும் என்று சொல்லி மனம் திரும்பி தேவன் நிலையான சமாதானத்தை கொடுப்பார். கண்களை மூடுவோமே, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும், உங்களுடைய பாரத்தை எல்லாவற்றையும் பலத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் புத்திக்கு எட்டாத பெரிதான சமாதானத்தை கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் ஆளுகை செய்யும்படியாக அனுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பான தோன்ற பிள்ளைகளை, இந்த வேளையில ஆண்டு சமூகத்தில் செவி, ஆண்டவரை இழந்த சமாதானத்தை எனக்கு திரும்ப தாரும் ஐயா. கர்த்தாவே, சமாதானம் இழந்தவர்களுக்கு நீ சமாதானத்தை கொடுப்பீராக. இந்த வேளையிலே மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஐயா சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே மகிழ்ச்சியை கொடுப்பீராக. அவர் நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்படி நீ செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதற்கு முன்பாக ஆண்டவரே சமாதானத்தை இழந்தவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் போராடி சமூகத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த வழிக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.